Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து nested query using any and all operators. So இப்போ வந்து first one வந்து any operator returns true if any of the subquery values meet the condition. So இப்போ any operator வந்து எப்பவுமே true தான் return பண்ணும். அப்புறம் any operator எது கூட யூஸ் பண்ணிக்கலாம் equal to not equal to இது ரெண்டுமே not equal to தான் சரியா greater than less than greater than or equal to less than or equal to அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா all ஆப்ரேட்டரும் returns true தான் if it satisfies the condition ஓகேவா இல்லைனா அது false ஸோ அதுவும் equal to not equal to அதுக்கப்புறம் greater than or equal to less than or equal to ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு வந்து பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபேக்கல்ட்டி ரிலேஷன் இதில் வந்து 6 என்ட்ரிஸ் இருக்குது 6 என்ட்ரிஸு ஃபேக்கல்ட்டி ஐடி ஃபேக்கல்ட்டி நேம் டிபார்ட்மெண்ட் சேலரி ஓகேவா இப்போது இந்த ஆப்ரேட்டர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆப்ரேட்டர்ஸ்னால் யூஸ் பண்ணி நம்ம ஆல் வச்சு பார்க்க போகிறோம் அப்புறம் எனி வச்சு பார்க்க போகிறோம் இப்போது பார்க்கலாமா இப்போ வந்து select faculty name salary from faculty where salary greater than all open bracket select salary from faculty where department equal to computer science order by salary இப்போ வந்து இது வந்து nested query ஏன் nested query ஏன்னா நமக்கு ரெண்டு query இருக்குது ஸோ nested queryயில் என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இன்னர்மோஸ்ட் query தான் எக்ஸிக்யூட் ஆகும் எது இன்னர்மோஸ்ட் query இது வரைக்கும் தான் இன்னர்மோஸ்ட் query ஸோ ஃபஸ்ட்டு இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் So, select salary from faculty where department equal to computer science. So, computer science-ல நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க 30,000 ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ salary தான் கேட்டிருக்கு ஸோ 30,000 print ஆகும் அதுக்கப்புறம் 50,000 print ஆகும் சரியா ஸோ நமக்கு வந்து 30,000ம் print ஆகும் 50,000ம் print ஆகும் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் faculty name where faculty name salary from faculty where salary greater than all அப்படின்னா and ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா all அப்படின்னா and ஆப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க சேலரி வந்து 30,000க்கும் கிரேட்டராக இருக்கணும் 50,000க்கும் கிரேட்டராக இருக்கணும் சரியா அதுதான் கண்டிஷன் ஸோ சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன் 30,000 and 50,000 இப்போ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் இப்போ இதில் எது 30,000 மேக்ஸிமமே இதில் 50,000 தான் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கிரேட்டர் தேன் 50,000 30,000 and 50,000 ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இதில் எதுவுமே இல்லை அதனால நமக்கு என்ன அவுட்புட் வரும்னா நோ டேட்டா ஃபவுண்ட் சரியா அதுக்கப்புறம் நான் திருப்பி ஃபேக்கல்ட்டி ரிலேஷன் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து டேபிள் பார்த்து சொல்லணும் இல்லையா அதனால் இப்போ வந்து அதே query தான் இங்கே greater than or equal to ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ select ஃபஸ்ட்டு இன்னர்மோஸ்ட் query எக்ஸிக்யூட் ஆகும் select faculty name salary from faculty where salary greater than or equal to all select salary from faculty where department equal to commerce order by salary ஸோ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ காமர்ஸ்னால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 20,000 30,000 பிரிண்ட் ஆகும் சரியா ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 20,000 and 30,000 சரியா இப்போ வந்து என்ன ஆகும் greater than or equal to 20,000 and 30,000 select faculty name salary from faculty where salary should be greater than or and equal to so equal to symbol nala so greater than and 20,000 and 30,000 ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன பிரிண்ட் ஆகும் 50,000 இப்போ கிரேட்டர் தேன் அண்ட் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக நமக்கு வந்து 20,000 இப்போது 20,000 இதில் ஏன் வந்து நமக்கு இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன்றா நம்ம செக் பண்ணலாம் இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது மிச்சம் இருக்கிற வேல்யூஸ் 10,000 15,000 30,000 ரெண்டு வாட்டி இருக்குது அப்புறம் 20,000 50,000 ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 20,000 and 30,000 ஸோ இப்போ இங்கே அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் 20,000 ரெண்டு இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தானே அண்ட் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்
ரெண்டு இதையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அர்த்தம். ரெண்டு இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அப்போ என்ன ஆகும், 20,000ஓடையும் கிரேட்டராக இருக்கணும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும், அப்புறம் 30,000 வடையும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு வந்து 50,000 பிரிண்ட் ஆகும். அந்த ஃபேக்கல்ட்டி ஐடி ஃபேக்கல்ட்டி நேம் 50,000 கண்டிப்பாக பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இந்த ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால 20,000க்கும் கிரேட்டராக இருக்கணும், 30,000க்கும் கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா? 20,000க்கு கிரேட்டர் என்னது நமக்கு 30,000. ஓகேவா? ஏன் 30,000 சொல்கிறேன், இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈக்குவல் டுனால 30,000 பிரிண்ட் ஆகும். சரியா? ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்து 30,000 50,000 வரும். இப்போ இங்கே 30,000 பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்குது, 104ல் இருக்குது. ஸோ 101 பிரிண்ட் ஆகும், 104 பிரிண்ட் ஆகும், அப்புறம் 102 பிரிண்ட் ஆகும். ஸோ அதாவது சபிதா, சாம், ராம் 3 பேரும் பிரிண்ட் ஆகுவாங்க. அதுதான். சரியா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 20,000 பிரிண்ட் ஆகலைன்னா, அண்டுனா ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 20,000க்கு கிரேட்டராக இருக்கணும், கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டுவாக இருக்கணும். 20,000 அண்டுனா ரெண்டு கண்டிஷன். ஸோ 20,000க்கு மேலே நமக்கு என்ன இருக்குது, 30,000 இருக்குது. அது ஈக்குவல் டு சிம்பிள்னால 30,000 பிரிண்ட் ஆகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம், சபிதா, சாம் பிரிண்ட் ஆவாங்க. சரியா? அடுத்தது இப்போது லெஸ் தென் ஆப்ரேட்டர். லெஸ் தென் ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா செலக்ட் ஃபேக்கல்ட்டி நேம் சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் சேலரி லெஸ் தென் ஆல், செலக்ட் சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டர் பை சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்ததுனால நமக்கு வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் டிஃபால்ட்டாக பிரிண்ட் ஆகும். அதனால 30,000 30,000 50,000 வந்துருச்சு. சரியா? இப்போ வந்து இங்கே லெஸ் தென் ஆப்ரேட்டர், வெறும் லெஸ் தென் ஆப்ரேட்டர், செலக்ட் சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ். காமர்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காமர்ஸில் என்ன வரும், ஸோ 20,000 30,000. ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து 20,000 வரும். அண்ட் 30,000. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போது லெஸ் தென் 20,000 அண்ட் 30,000. ஸோ 20,000க்கும் கம்மியாக இருக்கணும், 30,000க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பிரிண்ட் ஆகும் நமக்கு வந்து இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து 10,000 பிரிண்ட் ஆகும், 15,000 பிரிண்ட் ஆகும். சரியா? ஏன்னா அது வந்து 20,000க்கும் கம்மியாக இருக்கணும், 30,000க்கும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது ரெண்டு வேல்யூ தான். ஸோ நமக்கு வந்து ரகு அண்ட் ரவி பிரிண்ட் ஆவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஇஎஸ்சினா டிசெண்டிங் ஆர்டர் சேலரி வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால நமக்கு வந்து 15,000 ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், ஃபாலோட் பை 10,000. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். இப்போது அகெயின் நமக்கு வந்து 20,000 அண்ட் 30,000, லெஸ் தேன் 20,000 அண்ட் லெஸ் தேன் 30,000, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 20,000 பிரிண்ட் ஆகும். 20,000 30,000 கம்மியாக என்ன இருக்குது, 10,000 இருக்குது, 15,000 இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த 3 பிரிண்ட் ஆகும். லெஸ் தேன் 20,000 அண்ட் 30,000, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 30,000க்கு கம்மியாக தான் இந்த 20,000 இருக்கிறதுனால இந்த 20,000 கண்டிப்பாக நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுதான் 20,000 15,000 10,000. இப்போ டிஇஎஸ்சின்னு கொடுத்துருக்கிறதுனால டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் இதுதான் ஃபேக்கல்ட்டி ரிலேஷன். அடுத்த query பார்க்கலாம். யூஸிங் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், செலக்ட் மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ். ஸோ காமர்ஸில் மேக்ஸிமம் சேலரி நமக்கு என்னது, 20,000 30,000? ஸோ 30,000. ஸோ இங்கே 30,000. இப்போது செலக்ட் ஃபேக்கல்ட்டி நேம் சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் சேலரி ஈக்குவல் டு 30,000 அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், யாருப்பா 101 ராம் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து 104 சபிதா பிரிண்ட் ஆகும். சரியா? அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து 2 பேர் பிரிண்ட் ஆவாங்களா, அதுதான் ராம் சபிதா பிரிண்ட் ஆவாங்க. அடுத்தது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ நாட் ஈக்குவல் டு 20,000 அண்ட் 30,000. ஸோ 20,000ம் இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்படிங்கும்போது என்னாகும், நாட் ஈக்குவல் டு 20,000 அண்ட் 30,000.
ஸோ சேலரி 20,000ஆகவும் இருக்கக்கூடாது 30,000ஆகவும் இருக்கக்கூடாது. அப்போ மிச்சம் இருக்கிறது நமக்கு இந்த ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில் என்ன இருக்கும், என்ன இருந்தது, 20,000ஆகவும் இருக்கக்கூடாது 30,000ஆகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அது கம்மியாக தானே இருக்கணும், நாட் ஈக்குவல் டு. அப்போது என்ன பிரிண்ட் ஆகும், 10,000 15,000 50,000 பிரிண்ட் ஆகும். இந்த 3 பிரிண்ட் ஆகும். சரியா, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு. சரியா, அதுதான் இங்கே அவுட்புட் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தேன் ஆப்ரேட்டர், எனி ஆப்ரேட்டர். எனி அப்படின்னா ஆர் கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்னா அண்டு, எனினா ஆர். செலக்ட் செல் பை டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் 30,000 ஆர் 50,000. ஸோ 30,000 ஆர் 50,000. எனினா என்ன, எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம் மீனிங்கு. அதனால தான் ஆர். ஆல்னா எல்லாமே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ ஆர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக்கல்ட்டி நேம் கமா சேலரி ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி வேர் சேலரி ஷுட் பி கிரேட்டர் தேன் 30,000. ஒன்று 30,000க்கு ஜாஸ்தியாக இருக்கணும், இல்லைனா 50,000க்கு ஜாஸ்தியாக இருக்கணும். சரியா, ஸோ ஆர் ஆப்ரேட்டர். ஸோ 30,000க்கு எது ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு வந்து ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில் 30,000க்கு எது ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு இருக்கிறது வந்து 30,000 ஆர் 50,000 தானே, 30,000 ஆர் 50,000. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து 50,000 தான் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அதனால் 50,000 பிரிண்ட் ஆகும். இப்போ திருப்பி அந்த ரிலேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எனி. இப்போ டிபார்ட்மெண்ட் காமர்ஸ் வந்து 20,000 30,000. சரியா, 20,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30,000. ஸோ 20,000 இது 30,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 20,000 ஆர் 30,000 சொல்லும் போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20,000. அப்போ 20,000 கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். சரியா, 20,000 கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். ஈக்குவல் டு. ஸோ 20,000க்கு மேலே இருக்குது என்ன இருக்குது, 30,000 கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். ஆர் அப்புறம் 30,000க்கு மேலே. ஸோ 30,000க்கு மேலே என்ன இருக்குது, அகெயின் 2 தடவை 30,000 இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன ஆகும், 50,000 பிரிண்ட் ஆகும். ஸோ 10,000 15,000 தவிர மற்றது எல்லாமே நமக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. சரியா, அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் ஃபேக்கல்ட்டி ரிலேஷன். லெஸ் தென் ஆப்ரேட்டர். லெஸ் தென் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ். காமர்ஸ்னால் நமக்கு அகெயின் 20,000 30,000. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், லெஸ் தேன் 20,000 ஆர் 30,000. லெஸ் தேன் 20,000னா கண்டிப்பாக 10,000 வரும் 15,000 வரும், அவ்வளோதான். லெஸ் தேன் 30,000னா என்ன வரும் நமக்கு, அகெயின் 10,000 15,000 வரும். ஸோ ஆனால் இங்கே ஏன் திருப்பி 20,000 வந்தது, லெஸ் தேன் 20,000னா என்ன வரும், 10,000 வரும் 15,000 வரும். சரியா, லெஸ் தேன் 30,000 சொல்லும் போது நம்ம 20,000 ஆட் பண்ணிக்கலாமா, அதனால தான் நமக்கு இங்கே 20,000 சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டர்லனால ஃபஸ்ட்டு 20,000 15,000 10,000 பிரிண்ட் ஆகும். சரியா, அதுதான் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறதுனால காமர்ஸ் 20,000 30,000. அதுக்கப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கண்டிப்பாக 30,000 பிரிண்ட் ஆகும், 20,000 பிரிண்ட் ஆகும், 10,000 பிரிண்ட் ஆகும், 15,000 பிரிண்ட் ஆகும். சரியா, 20,000 30,000. 30,000 நமக்கு வந்து இங்கே டேட்டா வந்து ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில் 2 வாட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து 30,000 2 வாட்டி பிரிண்ட், வேறு டிபார்ட்மெண்ட்னால நமக்கு பிரிண்ட் ஆகுது. சரியா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது யூஸிங் இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோமா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பார்த்தோம். இப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். மேக்ஸிமம் சேலரி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு காமர்ஸ் 30,000 தான் மேக்ஸிமம் சேலரி. இப்போ ஃபேக்கல்ட்டி நேம் வேர் மேக்ஸிமம் ஈக்குவல் டுங்கிறதுனால கிரேட்டர் தேன் 30,000. ஸோ ஈக்குவல் டு 30,000னால கண்டிப்பாக வந்து நமக்கு என்ன ஆகும், 30,000க்கு ஈக்குவலாக இருக்கிறது 2 வேல்யூஸ் இருக்குது நமக்கு ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில். ஸோ அதனால் இங்கே இந்த 30,000 இங்கேயும் 30,000 நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். ஸோ இங்கிலீஷ் வந்து நமக்கு என்ன வரும், 10,000 வரும் ஆர் 15,000 வரும். சரியா, இப்போ 10,000வும் ஈக்குவல்டாக இருக்கக்கூடாது,
15,000க்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. டிசெண்டிங் ஆர்டரில் சேலரி சார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் எல்லாமே வந்திருக்கு. ஏன் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நமக்கு 10,000க்கு இருக்கக்கூடாது. 10,000 ஆர் 15,000. இப்போ ஒன்று ஒன்றா செக் பண்ணும். ஓகேவா? 20,000 நாட் ஈக்குவல் டு 10,000. அப்போ 20,000 பிரிண்ட் ஆகுமா? 30,000 நாட் ஈக்குவல் டு 10,000. அப்போ 30,000 பிரிண்ட் ஆகுமா? 10,000 நாட் ஈக்குவல் டு 10,000 கண்டிஷன் ஃபால்ஸு. 15,000 நாட் ஈக்குவல் டு 10,000. அதனால் இது பிரிண்ட் ஆகும். 50,000 பிரிண்ட் ஆகும், 30,000 பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் 20,000 நாட் ஈக்குவல் டு 15,000, 30,000 நாட் ஈக்குவல் டு 15,000 பிரிண்ட் ஆகும். 10,000 நாட் ஈக்குவல் டு 15,000. அதனால் 10,000ம் பிரிண்ட் ஆகும். அதனால் நமக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த 6 அவுட்புட்டும் 6 இதுவுமே வந்திருக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எனி ஆப்ரேட்டர், ஆல் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜாயின்ஸ்னால் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.